அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் மே 28ஆம் தேதி செவ்வாய் ஹோரையும் பஞ்சமி திதியும் சேருகின்ற இந்த நேரத்தில் ₹1 நாணயம் மட்டும் இருந்தால் போதும், கோடிக்கடனும் காணாமல் போகும். நம்ம யூடியூப் சேனல்ல கடன் தொல்லை நீங்குவதற்காக நிறைய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு மந்திர ஜப முறை. பொதுவாகவே செவ்வாய்க்கிழமைனாலே கடன் தீர்ப்பதற்கான தாந்திரிகங்களை செய்வதற்கு மிகவுமே உகந்த நாள். அதிலும் இன்றைய தினம் பஞ்சமி திதியும் சேர்ந்து வருவதனால இந்த அற்புதமான நாளை யாருமே நீங்க தவற விடாதீங்க. தவிர்க்க முடியாத காரணத்தினால இன்றைய தினம் இந்த தாந்திரிகத்தை செய்ய முடியாதவங்க கூட எந்த செவ்வாய்க்கிழமை வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஒரே ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும், நம்முடைய கடன்கள் அனைத்தும் மின்னல் வேகத்தில் தீரும். நேற்றைய பதிவுல கூட இன்றைய தினம் நாம் செய்ய வேண்டிய எளிமையான ஒரு தாந்திரிக முறையை பார்த்திருந்தோம். அந்த மெத்தடை ஃபாலோ பண்றவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மந்திரம் கலந்த தாந்திரிக முறையும் நீங்க ஃபாலோ பண்ணலாம். இந்த எளிமையான மந்திரம் கலந்த தாந்திரிக முறையை எப்படி செய்யணும், எந்த நேரத்துல செய்யணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். கடனை தீர்ப்பதற்காகவே சில முக்கியமான தெய்வங்களின் வழிபாடுகள் இருக்குங்க. நேற்றைய பதிவுல கடன் தீர்க்கக்கூடிய அங்காரகனை வைத்து நாம் செய்யக்கூடிய தாந்திரிகத்தை பார்த்தோம். இன்றைய பதிவுல ஸ்ரீ நரசிம்மருடைய நாம ஜபத்தை பயன்படுத்தும் எளிமையான ஒரு முறையை பார்க்க போறோம். ஸ்ரீ நரசிம்மருடைய ஆற்றல் மிக்க திருநாமத்தை நம்ம பயன்படுத்துவதனால இந்த மெத்தடுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்குங்க. அதாவது நம்ம குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. நார்மலா நம்ம குளித்தாலே போதும். இந்த பதிவை நீங்க பார்க்கிற நேரத்துல தெரியாமல் அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தீங்கன்னா திரும்பவும் இன்னொரு முறை குளிச்சுட்டு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. குளிக்கும் போது தலையில் 3 முறை தண்ணீரை தெளிச்சுக்கோங்க, அல்லது டைரக்டா நீங்க தலைக்கும் குளிக்கலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தால் இந்த மெத்தடை நீங்க தவிர்த்திடுங்க. நீங்க அடுத்து வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். அடுத்ததாக டைமிங்ஸ் பார்த்தோம்னா பொதுவாக செவ்வாய் ஹோரை நேரத்தில் இந்த தாந்திரிகத்தை நம்ம செய்யணும். எந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணாலும் செவ்வாய் ஹோரை நேரத்தில் மட்டும் தாங்க செய்யணும். இன்றைய தினம் பஞ்சமி திதி இருப்பதனால செவ்வாய் ஹோரையும் பஞ்சமி திதியும் சேருகின்ற நேரத்தை பயன்படுத்துவது உச்சகட்ட பலனை நமக்கு கொடுக்கும். மே மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரம் தாங்க பஞ்சமி திதியும் செவ்வாய் ஹோரையும் சேருகின்ற நேரம். இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க இரவு 8 மணி முதல் 9 மணி வரை இருக்கும். இந்த நேரத்தையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய செவ்வாய் ஹோரை நேரம் பார்த்தோம்னா காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இந்த 3 நேரங்கள்ல ஏதாவது ஒரு நேரத்தில் இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணலாம். வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு கடன் பிரச்சனையால பாதிக்கப்பட்டவங்க மற்றும் அடகு வைத்த நகைகள் மற்றும் சொத்துக்களை மீட்க முடியாம இருக்கிறவங்கன்னு இந்த 2 பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க இந்த மெத்தடை நீங்க தவற விடாதீங்க. கடனை தீர்க்கக்கூடிய ஒரு சூட்சமமான வழிபாடு நரசிம்மருடைய வழிபாடுன்னு உங்க நிறைய பேருக்கு தெரியும். மேலும் தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படும் ஒரே ஒரு பொருள் ₹1 நாணயம் மட்டும் தாங்க. ₹1 காயின் நீங்க எடுத்துக்கோங்க. இப்ப தெற்கு திசை, சவுத் டைரக்ஷனை தவிர்த்து மற்ற எந்த திசையை நோக்கி வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம். வெறும் தரையில உட்கார்றவங்க ஒரு விரிப்பு மாதிரி நீங்க போட்டுட்டு உட்காருங்க. புடவை, வேஷ்டி போல துணிகளை கூட நீங்க போட்டுட்டு அதற்கு மேல உட்காரலாம். அல்லது மனை பாய் வச்சிருந்தீங்கன்னா அதை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். வயதானவர்கள் மற்றும் தரையில உட்கார முடியாதவங்க மட்டும் நீங்க சேர்ல உட்கார்ந்துக்கோங்க. சேர்ல உட்கார்றவங்க விரிப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல கோவில்களில் நீங்க தரையில உட்கார்ந்தாலும் விரிப்பு போட வேண்டாம். ஸ்ரீ நரசிம்மருடைய ஆற்றல் மிக்க திருநாமத்தை பார்க்க போறோம். அதை ஜபம் செய்வதற்கு முன்பாக ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே உங்களுடைய வலது உள்ளங்கைக்குள்ள, ரைட் ஹேண்ட் உள்ளங்கைக்குள்ள ₹1 நாணயத்தை வச்சு விரல்களை
விரல்களால மென்மையா நீங்க மூடிக்கோங்க. ரொம்பவும் இறுக்கமாக நீங்க விரல்களை மூட வேண்டாம். உள்ளங்கைக்குள்ள 1 ரூபி காயினை வச்சு விரல்களால அந்த காயினை நீங்க மூடிக்கோங்க. ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை இப்ப மனதார நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை மற்றும் அடகு வைத்த நகைகளை மீட்கணும்னு மனமுருகி நீங்க வேண்டிக்கணும். விரைவாக கடன்கள் தீரவும் அடகு வைத்த நகையை மீட்கவும் உடனடியாக ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் வழியை காட்டணும்னு நீங்க மனமுருகி பிரார்த்தனையை செய்யணும். பிரார்த்தனையை முடிச்சிட்டு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய ஸ்ரீ நரசிம்மருடைய திருநாமத்தை 10 நிமிடங்கள் முதல் 20 நிமிடங்கள் வரை நீங்க ஜபம் செய்யுங்க. 10 நிமிடங்கள் இந்த திருநாமத்தை நாம் ஜபம் செய்தாலே போதும், முழுமையான பலன்கள் நமக்கு கிடைக்கும். கொஞ்சம் அதிகமா டைம் இருக்கிறவங்க 20 நிமிடங்கள் வரைக்கும் கூட நீங்க சொல்லலாம். ஸ்ரீ சுதர்சன ஜுவாலா நரசிம்மாய நமக, ஸ்ரீ சுதர்சன ஜுவாலா நரசிம்மாய நமக, ஸ்ரீ சுதர்சன ஜுவாலா நரசிம்மாய நமக. அவ்வளவுதாங்க. மிக மிக எளிமையான அதீத ஆற்றல் மிக்க திருநாமம் இது. கலியுகத்தின் துடிப்பான தெய்வங்களின் வரிசையில ஸ்ரீ நரசிம்மர் மிகவும் முக்கியமான தெய்வம். நாம் செய்யக்கூடிய எளிமையான பூஜைகள், மந்திர ஜபங்கள், நாம ஜபங்களால் மகிழ்ந்து உடனடியாக அருள்பாலிக்கக்கூடிய தெய்வம். இந்த திருநாமத்தை நீங்க வாய்விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். வாய்விட்டு சொல்றவங்க ரொம்ப சவுண்டா கத்தி நீங்க சொல்ல வேண்டும். பொறுமையா மென்மையா நீங்க சொல்லுங்க. அதே போல இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. சோ நிறைய எண்ணிக்கையில சொல்லணும்னு நினைச்சிட்டு நீங்க வேக வேகமா சொல்ல வேண்டாம். கவனம் சிதறாமல் ஒருநிலைப்பட்ட மனதுடன் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை மனதார நினைச்சுக்கிட்டே நீங்க பொறுமையா இந்த திருநாமத்தை சொல்லுங்க. 10 நிமிஷம் கவனம் சிதறாமல் இந்த திருநாமத்தை நீங்க சொல்லும் போதே ஒரு நல்ல வைப்ரேஷனை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. திருநாம ஜபத்தை முடிக்கிற வரைக்கும் அந்த இடத்தை விட்டு எழுந்திருக்க கூடாதுங்க. சோ அத்தியாவசிய வேலைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் முன்னாடியே நீங்க முடிச்சிட்டு அமைதியா இந்த நாம ஜபத்திற்கு நீங்க உட்காருங்க. 10 முதல் 20 நிமிடங்கள் வரை இந்த திருநாமத்தை நீங்க சொன்னதற்கு பிறகு திரும்பவும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் கிட்ட உங்களுடைய கோரிக்கை நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க இந்த திருநாம ஜப முறை. இப்ப உங்க கையில இருக்கக்கூடிய அந்த 1 ரூபாய் நாணயத்தை சிவப்பு நிறம், மஞ்சள் நிறம் அல்லது வெள்ளை நிற துணியில முடிச்சு போல கட்டிக்கோங்க. அல்லது ஒரு ஒயிட் கலர் பேப்பர்ல கூட நீங்க மடிச்சுக்கலாம். அல்லது ஜிப்லாக் கவர் நீங்க வச்சிருக்கீங்கன்னா அதுல கூட அந்த 1 ரூபாய் நாணயத்தை நீங்க போட்டு வச்சுக்கோங்க. இப்ப அந்த 1 ரூபாய் நாணயத்தை வீட்டின் பூஜை அறையில, தனி பூஜை அறை இருக்கணும்னு கிடையாதுங்க, சுவாமி படங்களை எந்த இடத்துல வைப்பீங்களோ அந்த இடத்துல இந்த நாணயத்தை நீங்க வச்சிருங்க. இன்கேஸ் நீங்க ஆபீஸ்ல அல்லது வெளியிடங்கள்ல இந்த நாம ஜபத்தை செய்தாலும் கூட வீட்டுக்கு வந்ததற்கு பிறகு அந்த 1 ரூபாய் நாணயத்தை ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல துணியில நீங்க முடிஞ்சு வைக்கலாம். அல்லது ஒயிட் கலர் பேப்பர் அல்லது ஜிப்லாக் கவர்ல போட்டு சுவாமி படத்திற்கு பக்கத்துல நீங்க வச்சிருங்க. உங்களுடைய அந்த கடன் மொத்தமும் தீர்ந்ததற்கு பிறகு அந்த நாணயத்தை நீங்க கோவில் உண்டியல்ல போட்டுருங்க. எந்த பெருமாள் கோவில் உண்டியலில் வேணாலும் நீங்க போடலாம். கிருஷ்ணர் கோவில், ராமர் கோவில் அல்லது எந்த பெருமாள் கோவில்ல வேணாலும் அந்த காணிக்கையை நீங்க செலுத்தலாம். நீங்க முடிஞ்சு வச்சிருக்கக்கூடிய அந்த காணிக்கையை பிரிக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. அந்த துணியுடன் அல்லது அந்த பேப்பருடன் நீங்க உண்டியல்ல போட்டுருங்க. ஆனால் உங்கள் கடன் முழுவதும் தீர்ந்ததற்கு பிறகுதாங்க அதை நீங்க உண்டியலில் செலுத்தணும். எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்துல வேணாலும் இதை நீங்க உண்டியலில் செலுத்தலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.